வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கார்த்திகை தீபத்துக்கு பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அளவுக்கு வீட்டுல இருக்க கப்பு டம்ளர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை போட்டு அதே கப்புல 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம். அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதை வடிகட்டிடலாம். வெள்ளத்துல கல்லு தூசி எல்லாம் இருக்கும், அதனால இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளப்பாக ஒரு கடாயில ஊத்திட்டு நல்லா அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பொரி உருண்டைக்கு பாகு பதம் ரொம்ப முக்கியம். இப்ப அடுப்பை நல்லா மீடியம் பிளேம்ல வச்சிடலாம். இப்ப நல்லா ஒரு கொதி வருது. இப்ப பாகு பதத்தை செக் பண்ணுவோம். இப்ப தண்ணியில ஊத்தினா லைட்டா கரையுது. அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, தக்காளி பதம் சொல்லுவோம் இந்த பதத்தை. இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப திருமணம் தண்ணியில எடுத்து பாக ஊத்தி செக் பண்ணிடலாம். அதிர்ஷ்டத்துக்கு பாக எடுக்கக்கூடிய பக்குவத்துல இருக்கு. இப்ப அடுத்த கட்டத்துல நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போல நல்லா உருட்ட வரணும். இந்த பாக கையில உருட்டுனீங்க அப்படின்னா நல்லா கல்லு மாதிரி உருண்டு வரும். இதான் பக்குவம். இந்த ஸ்டேஜ்ல 2 கப் அளவுக்கு பொரி போட்டுருவோம். முக்கியமான டிப்ஸ், இந்த ஸ்டேஜ்ல அடுப்புல இருந்து கடாயை இறக்கிட்டு அதுக்கப்புறமா பொரியை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊத்தி நல்லா கலந்துட்டு இதை ஒரு தட்டுக்கு உடனடியா மாத்திருங்க. கையில எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யை தடவிட்டு நல்லா வெது வெதுப்பா இருக்கும் போதே நல்லா உண்டை பிடிச்சிடுங்க. இது போல உருண்டை பிடிக்கும் போது நல்லா 2 கையை யூஸ் பண்ணி லைட்டா அமுத்தி விட்டு உண்டை பிடிங்க. அப்பதான் பொரி உருண்டை உடையாம ஷேப்பா வரும். 1 கப்பு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 2 கப் அளவுக்கு பொரி, இதான் அளவு. இதை வச்சு செஞ்சு பாருங்க. திருக்கார்த்திகை தீபத்துக்கு வேற என்ன மாதிரி ரெசிபி எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு போயிட்டு ரீச் ஆகும். நம்ம வாங்க மக்களை யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.